ஓகே, இப்போ நம்ம சாப்டர் 5 பார்க்கலாம். சார் அம்மா வீட்ல ஸ்வீட் செஞ்சாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க. ஏ மாபு, உனக்கு இந்த ஜூஸ் பிடிக்குன்னு வாங்கிட்டு வந்தேன், இந்தா. தேங்க்ஸ்டா. மாபு, அவன் உனக்கு தெரியும், என்கிட்ட சொல்லவே இல்ல. சார் அவங்க அப்பா ஃப்ரெண்டு சார். ஓ, அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸா? இல்ல சார், அவங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு. அது எப்படி? நான் ஒர்க் அவுட் பண்ற ஜிம்ல தான் சார் அவரும் ஒர்க் அவுட் பண்ணுவாரு. அப்படியே நாங்க 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். இந்த சிலபஸ்ல பாத்தீங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ சார். பாப்பா ஸ்டூடண்ட்ஸ் நம்ம கோச்சிங்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கான். நேமா சார்? ஏய் மச்சான், வா மச்சான். சார் நான் அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறேன் சார். டேய், அவனுக்கு உனக்கு தெரியும்? அது ஒரு பெரிய கதை சார். சரி, சின்னதா சொல்லு. எங்க ஏரியாக்கா அவங்க ஏரியாக்கா சண்டை சார். அந்த சண்டையிலே பேசி 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். மச்சான், நீ இந்த கோச்சிங் சென்டர் தானா? ஆமாடா. சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சார் ஏதோ சுவிட்ச் பிரச்சனை சொன்னீங்க, எந்த சுவிட்ச்? இதோ அங்க இருக்க சுவிட்ச் பா. டேய், நீங்க தான் படிக்கிறியா? ஆமாடா. ஏண்டா, உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனை வந்து எப்படி ரெடி பண்ணுன்ட்டு. நீயே பண்ணிருக்கலாம்லடா. அடுத்த வாட்டி பிரச்சனை வந்தா நானே பாத்துக்கிறேன். டேய் மாபு, இன்னும் உனக்கு தெரியுமா? சார் நம்ம வீட்ல எல்லா எலக்ட்ரிக் ஒர்க்கும் இவன் தான் சார் பாப்பான். அப்படியே பார்த்து பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அப்படியா? சரி. டேய், அம்மா உடம்பு சரியில்லையா, சீக்கிரம் மெடிக்கல் ஷாப் மருந்து வாங்கி கொடு போ. மாபு, கிளாஸ் டைம்ல யார் ஃபோன் பண்றா? லவுட் ஸ்பீக்கர்ல போடு. மச்சான், அம்மாக்கு உடம்பு சரியில்லையாண்டா, நீ கிளாஸ் முடிச்சிட்டு வா, நம்ம போய் மருந்து வாங்கி கொடுத்துட்டு வந்துருவோம்.